செமிஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்ச் இடமலைப்பட்டி புதூர் அணிக்கும் கரியமாணிக்கம் அணிக்கும் நடைபெற இருக்கிறது. இப்போட்டியானது 6 ஓவரை கொண்டதாக இருக்கும். இந்த போட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது. எப்படின்னா, இடமலைப்பட்டி அணி வந்து வெயிட்லெஸ் பாலில் விளாண்டு குவார்ட்டர் ஃபைனல் வந்திருக்காங்க. அதே மாதிரி கரியமாணிக்கம் அணியினர் வந்து வெயிட் பால் விளாண்டு குவார்ட்டர் ஃபைனல் வந்திருக்காங்க. இதனால் ஃபஸ்ட்டு 3 ஓவர் வந்து வெயிட் பாலும், அடுத்த 3 ஓவரும் வந்து வெயிட்லெஸ் பாலில் நடக்கும். இது டபுள் எண்ட் மேட்ச்சு. வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அசோக் மற்றும் ராஜ். சைக்கிள் வந்து அசோக் இருப்பார், நான் சைக்கிள் வந்து ராஜ் இருப்பார். ஒரு விஷயம் இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக கார்கி. முதல் பந்து பவர் பிளேயில் வெயிட் பால். அசோக் புல்டாஸ் பாலை லெக் சைடு திசையில் திருப்பி விட்ருக்காரு. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் அரௌண்ட் விக்கெட்லேருந்து லெக் சைடில் அடிச்சிருக்காரு. 6 மாறுமா? 6 பெரிய 6, மிகப்பெரிய 6க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பால். ராஜ் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் அடிப்பாரா? லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, அதன் காரணமாக 4. ஒரு 6, ஒரு 4. நெக்ஸ்ட் பால். கீப்பர் ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 4. ஒய்டில் 4 பேர்ச்சி போன பால் காரணமாக ரீபால். கண்டிப்பாக பெரிய அடிக்கு தான் போவாங்க. மறுபடியும் அடிச்சிருக்காரு. கவர் திசையில் 6 மாறுமா? 6 4. நெக்ஸ்ட் பால். மறுபடியும் கவரில் எடுத்துகிட்டு ஓட ஒரு முயற்சி, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு ரன். இரண்டாவது ஓவரை வீச அரவிந்த். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. இரண்டாவது ஓவரின் முதல் பந்து லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார், ஓடி வராரு, பாலை கலெக்ட் பண்ணிட்டார். ஒரு ரன் மட்டும். இரண்டாவது பந்து. நெக்ஸ்ட் பால் ஒய்டு பால் காரணமாக ரீபந்து. கேட்சாக மாறுமா? ஐயோ, பெரிய விக்கெட் கேட்சாக விட்டுட்டாங்க. இங்கே சிறு திடமாற்றம், ரன் அவுட்டையும் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் மடக்கி மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட், சூப்பர் கேட்ச். ராஜ் தனது விக்கெட்டை இழக்கிறார். ஆக சந்தோஷ் ஒரு அன்னைக்கோசரம் சிறப்பாக விளாண்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லையுமே 2 மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுவார்? மிகப்பெரிய 6லாம் அடித்தார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுன்ஸ் வந்து அடுத்த வந்து ஒய்டு கோட்டை ஒட்டி வெளியே ஒய்டு. ரீபால். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன் மட்டும். மூன்றாவது ஓவரை வீச சரவணா. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 25. ஃபஸ்ட் பால். 3வது ஓவரின் முதல் பந்து மடக்கி லெக் சைடு வெளியே அடிச்சிருக்காரு. 6 மாறுமா? 6. நெக்ஸ்ட் பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால். ஒரு எட்ஜு, அங்கே ஃபீல்டர் இருக்கார், கீழே பாலை பிடிப்பாரா? விக்கெட், பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில். 4th பால். அன்றைக்கு போய் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், துரத்தி போகிறாரு. இருந்தாலும் 4. ஸ்டாலின் தனது அணிக்காக சந்தித்த முதல் பந்தை 4 அடித்துள்ளார். நெக்ஸ்ட் பால். என்ன பண்ண போகிறாரு? விளையாடுவார், ஆடி அங்கிட்டு ரிவர்ஸ் திரும்பி தேர்ட் மேன் திசையில் 4. ஸ்டாலின் வந்து
ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி விளாண்டுட்டு இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி பால் போடுறாங்களான்னு பார்ப்போம். லாஸ்ட் பால், வெயிட்லெஸ் பாலில் கடைசி பந்து, 3வது ஓவரின் கடைசி பந்து. ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறாரு? நகர்ந்து போய் ஆட ஒரு முயற்சி. லெக் ஆஃப் சைட்டில் யாருமே இல்லாத காரணத்தினால 4 ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காரு ஸ்டாலின் தனது அணிக்காக. வெயிட்லெஸ் பால். 3 ஓவர் வந்து வெயிட்லெஸ் பாலில் தான் நடக்கும். முதல் ஓவர் வந்து பவர் பிளே. இதில் பாலை செலக்ட் பண்ணுறாங்க. இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக 4வது ஓவரை வீச கார்கி. இந்த ஓவர் வந்து பவர் பிளே. 4வது ஓவர் பவர் பிளேயின் முதல் பந்து. 4வது ஓவர் பவர் பிளேயின் முதல் பந்து. லெக் சைடு திசையில் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஓட்டங்கள். செகண்ட் பால், ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு வெளியே. 6. நெக்ஸ்ட் பால், கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால், மறுபடியும் லெக் சைடு. 6. சாரி, அவருக்கு ஆஃப் சைடு. மறுபடியும் 6. லாஸ்ட் 2 பால், மறுபடியும் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. லெக் சைடு அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவராலையும் தேக்க முடியல. 4. அசோக் தனது அணிக்காக 6, 6, 4 அடித்துள்ளார். லாஸ்ட் 1 பால், 4வது ஓவரின் இறுதி பந்து. இறங்கி போய் மறுபடியும் லெக் சைடு திசையில் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. ஒரு ஃபீல்டரு ஓடி வந்து எடுத்துட்டார். 2 ஓட்டங்கள். ஓவர். 5வது ஓவரை வீச அரவிந்த். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 63. 5வது ஓவரின் முதல் பந்து. ஸ்ட்ரைக்கில் வந்து ஸ்டாலின். வெயிட்லெஸ் பால். என்ன பண்ண போகிறாரு? கீப்பர் டாட். செகண்ட் பால், மடக்கி அடிச்சிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. 6. ஆனால் இருந்தும் 6. இது ஒரு ஃப்ரீ கிட்ட வந்து என்ன பண்ண போகிறார்? ஸ்டாலினை அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். இருந்தும் பாலை பிடிக்கல. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால், மறுபடியும் காம்பவுண்ட் வெளியே அடிச்சிருக்காரு. 6. பெரிய 6. நெக்ஸ்ட் பால், இறங்கி போய் அடிக்காரு. லெக் சைடு திசையில் 2 பேருக்கு நடுவில் போகுது பாலு. அங்கே ஒரு சிறு தடுமாற்றம் காரணமாக 2 ஓட்டங்கள். 2 பால், கடைசி 2 பந்து. கீப்பர் டாட். ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ரன் எதுவும் ஓடலை. லாஸ்ட் பால், ஒரு லெக் கட்ரு கேட்ச். ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க 5வது ஓவரில். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 79. பேட்ஸ்மேனாக சந்துரு. முரளி அடுத்த ஓவரை வீச ஆட்டத்தின் இறுதி ஓவர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஓவர் முதல் பந்து. ஸ்ட்ரைக்கில் வந்து ஸ்டாலின். ஃபஸ்ட்டு பால், கீப்பர் டாட். 2வது பந்து. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. 4. நெக்ஸ்ட் பால், ஒரு ஸ்லோ பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால், பேட்டில் பட்டு உடம்பில் காலில் பட்டு 1 ரன். நெக்ஸ்ட் பால், மடக்கி அடித்தார். ஆனால் பவுலர்கிட்டே பால் போயிடுச்சு. பிடிப்பாரா? ஐயோ, விட்டார். நெஞ்சில் பட்டு 1 ரன். இந்த இன்னிங்ஸின் கடைசி பந்து. லாஸ்ட் பால், கீப்பர் டாட். இடமலைப்பட்டி புதூர் அணிக்கு டார்கெட் வந்து 86. 85 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் கரியமாணிக்கம் அணியினர். 86 எடுத்தால் இடமலைப்பட்டி புதூர் அணியினர் ஃபைனலுக்கு செல்லலாம்.
அரவிந்த் மற்றும் பார்த்திபன் இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வீச ராஜா. முதல் பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங் மூலம் ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் சைட்டில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க, ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் சைடில் அடிக்கப்பட்டு ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை, ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் 4 ஆஃப் சைடு திசையில் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க, 4 ஓட்டம். பவர் பிளேயின் கடைசி பந்து, முதல் ஓவரின் கடைசி பந்து. கீப்பர் டாட். அணியின் எண்ணிக்கை 7. இரண்டாவது ஓவர் வீச மணி. இரண்டாவது ஓவரின் முதல் பந்து ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டார், டாட் பால். தேர்ட் பால் லெக் சைடு பெரிய 6 மரத்துலேயே போய் அடிச்சிருச்சு, 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெக் சைடு திசையில் வெளியே அடிச்சிருக்காரு, 6 மறுபடியும் மரத்தில் போய் பட்டுருச்சு, 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெக் சைடு திசையில் அடிச்சிருக்காங்க, ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு ரன் மட்டும். 21 ரன் அடிச்சிருக்காங்க இடமலைப்பட்டி புதூர் அணியினர். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு டாட். மூன்றாவது ஓவரை வீச ராஜா. கரியமணிக்கம் அணிக்காக லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு, அங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க, கேப்பில் போகுது, ஒரு ரன் மட்டும் தடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அது லெக் சைடு திசையில் ஒரு ஃபீல்டர் இருக்கார், மணி. விக்கெட், நல்ல கேட்ச். லியோ இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக. ஃபோர்த் பால் கீப்பர் டாட். ஃபிஃப்த் பால் அப்படியே உடம்புல பட்டு டாட். வெயிட்லெஸ் பந்தின் மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து. இடமலைப்பட்டி புதூர் அணினா வெயிட்லெஸ் பாலில் தான் விளாண்டு தான் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க. 6 அடிச்சிட்டார், லியோ அடித்தார், கடைசி பால் 6 அடிச்சிருக்காரு. அணியின் எண்ணிக்கை 28. ஒரு விசா மாஸ்டர் ஸ்டாலின். 8ஆம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஸ்டாலின். 4வது ஓவர் பவர் பிளே வெயிட் பாலில் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி, ஒரு கீப்பர் எஜ்ஜு, ஒரு ரன். சைட்டில் ஒரு ஃபீல்டர் இருக்கார், பிச்சில் கையில், ஒரு ரன். தேர்ட் பால் ஒரு ஸ்லோயர் ஆஃப் சைடு கவர் திசையில் ஃபீல்டர் இல்லாத காரணத்தெலாம் தூக்கி விட்ருக்காங்க. 4. 4. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காங்க, அங்கே ஃபீல்டர் இல்லாத காரணத்தில் 4. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயின். காலிலே போட்டார். லாஸ்ட் பால் அங்கே 2 ஃபீல்டர் வராங்க, யார் பிடிப்பா? ஆஃப் சைடு திசையில் விக்கெட். 1 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 38. அடுத்த ஓவரை வீச சரவணன். 5வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சிடுச்சு. 5 ஓவரின் முதல் பந்து லியோ ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறாரு? ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, டாட். செகண்ட் பால் ஒரு ஃபீல்டர் இருக்கார்,
ஒரு ரன். அடுத்த பேட்ஸ்மேனாக சரவணன். சரவணன் டு சரவணன் என்ன பண்ண போகிறாரு? இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி, பவுலர்ட்டே அடிச்சுட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் திரும்பினார், அதன் காரணமாக கர்பால். நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் பால், ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் சரவணன் டு சரவணன். புல்டாஸ் மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரன். 5 ஓவருக்கு 42. அடுத்த ஓவரை வீச வினோத். கடைசி ஓவர், இறுதி ஓவர். 2வது ஓவரின் முதல் பந்து சரவணன் சைக்கிளில் ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு, டாட். செகண்ட் பால் பாயிண்ட் திசையில் அடிக்கப்பட்டு ஒரு ஃபீல்டு இருந்தார், அவராலையும் தடுக்க முடியல, அதன் காரணமாக 4. ரீபால் லெக் சைடில் உடம்புல போட்டப்பட பந்து, ஒரு ரன். தேர்ட் பால் புல்டாஸ் ஒயிட், ஸ்டெப். வைடு. நெக்ஸ்ட் பால் லெக் கட்டர், கீப்பர் எட்ஜ், கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். லாஸ்ட் 2 பால் மறுபடியும் ஒரு வைடு போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் லெக் சைடில் 6 ஆறுதலாக தான் இருக்கும், 4. அரையிறுதி போட்டிக்கு கரியமாணிக்கம் அணியினர் வெற்றி பெற்று உள்ளனர். வருகை தந்து விளையாட்டை சிறப்பித்த இடமலைப்பட்டி புதூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரியமாணிக்கம் அணிக்காக மேன் ஆஃப் த மேட்ச் 38 ஓட்டங்களை எடுத்ததுக்காக அசோக் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.